நிலைமையை வைத்து உன் நாளையை முடிவு செய்யாத. Don't decide your tomorrow based on your today. இன்னைக்கு நிறைய பேர் based on what we are going through we come to conclusions. இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால நம்ம நாளைக்கும் இப்படி தான் இருக்கும். Because of the failures we faced or the shut doors or the pain or the sickness we are going through, we think இன்னைக்கு இப்படி இருந்தா நாளைக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம லைஃப்பை பார்த்து கமெண்ட் அடிக்கிறாங்களே, இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை, ஏன்னா இன்னைக்கே இப்படி இல்லை நிலைமை, இந்த வாழ்க்கை மாற போதில்லை. லாட் ஆஃப் பீப்புள் திங்க் திஸ் இஸ் how my marriage, my health tomorrow. ஆனால் தேவ பிள்ளைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு கிடையாது. ஏன்னா my future is already written by God. இன்னைக்கு we might go through a lot of struggles and chaos in life, but God knows the end. The end chapter என் கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஹிஸ்டரியை மட்டும் இல்ல, என் எதிர்கால வரலாறையும் ஆண்டவர் எனக்காக எழுதினதுதான் கர்த்தர் நடத்துவார். So today is not going to affect my tomorrow. அதனால பயப்படாதீங்க, இன்னைக்கு வச்சு நாளைக்கு முடிவு பண்ணாதீங்க. என் நாளை சிறப்பாக சீராக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, நாளைக்கு. இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் திடீர்னு பாம்பு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? they drop bombs in our life. அப்படிதான் we know what happened in World War II. நாகாசாக்கி, ஹீரோஷிமால அன்எக்ஸ்பெக்டடா they drop bombs. and அந்த bombs drop பண்ணோன்னா they say ஹீரோஷிமால ஒரு 1,50,000 பீப்புளும், நாகாசாக்கியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 பீப்புள், 2.5 லட்சம் பீப்புள் செத்து அழிஞ்சு அந்நிய நிலைமையிலே they thought Japan was gone. நாளைக்கு அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்கன்னு. But you know what? In 15 years, 1945 இது நடக்குது. 15 years, 1960ல Japan became one of the top economies of the world. உலகத்திலே பொருளாதாரத்தில் உயர்ந்த மாதிரி ஜப்பான்ல தான் ஹோண்டா, மிட்சுபிஷி, நிசான், அது தவிர்த்து பானாசோனிக், சோனி, they became the largest manufacturer of electronics and cars. எல்லாத்துமே 15 வருஷத்துல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பான் is the third largest economy in the world after US and China. ஆனா என்ன யோசித்தாங்கன்னா, அவங்க நாட்டுல பாம்பை போட்டதுனால அவங்க வாழ்க்கை காலி நினைச்சாங்க. ஆனா அவன் எதிர்காலமே ஆண்டவர் மாத்திட்டாரு. இன்னைக்கு I want to tell you, people can continuously drop bombs in your life. உன் வாழ்க்கையில திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி பாம்பை போடலாம். ஆனா இன்னிய பாம்பை வச்சு நாளைக்கு எதிர்காலத்தை நீ நிர்ணயிக்காத. உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா, மேன்மையா, உயர்வா இருக்கும்படியாக complete turnover God will give in your life. If you are excited, come on, clap your hands and say, my tomorrow will be better and best. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வச்சு ஐயோ எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்கு திடீர்னு முட்டி வலி இருக்குது, சரியா? இந்த முட்டி வலி வருது, ஒரு 10 நாள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆன்லைனில் பார்த்து அமேசானில் பெஸ்ட்டு வீல் சேர் ஆர்டர் பண்ணி, ஏன்னா எனக்கு முட்டி வலி இல்லை, நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த முட்டி வலினால நாளைக்கு ஏன் நடக்கவே முடியாது. சிலர்லாம் அப்படி தான் டிசைட் பண்ணிடுறோம். In fact, Daniel is losing his strength because he's seeing some crazy scenes. தானியல் விஷன் பார்க்க ஐயோ கடைசி நாள் இப்படி நடக்க போகுது, கடைசி நாள் இப்படி நடக்க போகுது, அவன் பார்த்து ரொம்ப பயந்துடுறான். ஆனா என்னன்னா, தானியல் 12 முடியும் போது God finishes with hope. ஐயா இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும், வர நாட்கள் இப்படி போரெல்லாம் நடக்கும், வர நாட்கள்ல பல அழிவுகள் வரும், ஆனாலும் முடிவு கர்த்தரிடத்துல இருக்குது. ஜெயத்தோட கர்த்தர் முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. This is not just for the end days but also in our life. Daniel chapter 11, ஏகப்பட்ட போர் வாரு, ரெண்டும் ஒன்று தான், இல்லை போர் வாரு, ஓகே, ஆல்ரைட், and ஏகப்பட்ட chaos, ரைட், நடந்துட்டு இருக்கு. So if you look at Daniel chapter 11, I put it in this table. You can take a picture of it, or நீங்க லைவ்ல கூட you can grab a screenshot from the live. என்ன நடக்குது? கம்ப்ளீட் அந்த விஷன், நெபுகாட்நேசர் விஷன், டானியல் விஷன், இது எல்லாம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் திங், கன்ஃபர்மேஷன் ஆஃப் த சேம் திங். சரியா? சாப்டர் 11 வாசித்தீங்கன்னா, ஆஃப்டர் நெபுகாட்நேசர் comes the Persian kings. ஓகே, அந்த பர்ஷியன் கிங்ஸ் வரும்போது டானியல் 11ல சொல்றாரு, ஒருத்தன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். அந்த ஒருத்தன் யாருன்னா கிங் அஹாசுரஸ் or Xerxes who comes in the book of Esther. சரியா? டானியல் சொன்ன ப்ராஃபஸி அப்படியே ரிவீல் ஆகுது, நிறைவேறுது புக் ஆஃப் எஸ்தர். அதுக்கப்புறம் சரியா, another warrior, the kingdom of Greece comes into play. ஓகே, so Xerxesக்கு அப்புறம் அலெக்சாண்டர் வராரு. அலெக்சாண்டர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கிழிச்சிருவாருன்னு பார்த்தா அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செத்துறாரு. அவர் கீழே 4 ஜெனரல்ஸ், 4 ஜெனரல்ஸ் டேக் பொசிஷன்ஸ். அந்த 4 ஜெனரல்ஸ் கசாண்டர், லிசிமாக்கஸ், டொலோமி, செலூசஸ், 4 ஜெனரல் கிரீஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெபுகாட்நேசர் அவரை போடல. பர்ஷியன் கிங்டம் கவுண்டும் தி கிங்டம் ஆஃப் கிரீஸ், அலெக்சாண்டரோட 4 ஜெனரல்ஸ், அவனுங்க அச்சின் சாவறானுங்க ஒருத்தன் குதில.
டோலமாய்க்கும் செல்லுலஸ் கூட சண்டை. அதுக்கப்புறம் ஆன்டியோகஸ் 3 அதே இடத்துல வராரு. See, இதெல்லாம் தான் விஷன்ஸ்ல கொடுத்திருக்கு. Daniel chapter 11 completely explain this. ஆனா this is what has happened till date. ஆன்டியோகஸ் 3 வராரு, ரொம்ப ஆட்டம் போடுறாரு, defeated by Rome. ஆனா அதுக்கப்புறம் ஆன்டி கிரைஸ்ட்க்கு ஈக்குவலா ஒருத்தன் வரான். That is Antiochus 4 Epiphanes. He comes and he kills and destroys all the Jews. 11th chapter இது ஆல்ரெடி நடந்து நிறைவேறிச்சு. ரைட்டா? அப்ப அந்த ஆன்டியோகஸ் 4க்கு அகைன்ஸ்டா தான் பாஸ்டர் சாம்லான் ஒரு நாள் ப்ரீச் பண்ணும்போது he spoke about the Maccabeesல, the revolt, Maccabees revolt. கர்த்தரை அறிந்தவர்கள் அவ்வாறே செய்வார்கள். They that know the Lord will do great exploits. So they come against Antiochus. Antiochus ரொம்ப பெருமை பீத்துறாரு. லிட்டரலா he is a replica of Antichrist. கடைசியில் அவரும் செத்துறாரு. ஆன்டியோகஸ்க்கு அப்புறம் the final Antichrist வரார். சரியா? இது மட்டும் நடக்கல. The last Antichristோட ரூல் இன்னும் வரல நம்மளுக்கு. பட் இது எல்லாம் நிறைவேறிச்சு. தானியேலினோட ரெவலேஷன்ஸ் வச்சு தான் all of this has happened. I mentioned the kings also. Right? இது தானியேல் பார்த்த பிறகு நடக்கிற விஷயங்க. Daniel chapter 12. Now the battle shifts from world, the earth to eternity. சரியா? கடைசி நாள்ல நடக்கிற ஒரு பேட்டில் தான் Daniel chapter 11. There is a great distress, persecution, war happens. And Daniel book மட்டும் தான் Old Testamentல clearly talks about resurrection. Old Testamentல out of all the Old Testament books, direct resurrection பத்தி Daniel புத்தகம் பேசுது. Daniel chapter 12 எந்திரிப்பாங்க, ரெண்டு பேருக்கு டிஃபரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கும், நரகம், heaven. And then Danielக்கு சொல்லப்படுகிறது, எப்பா seal up all of this. This is secret, seal up all of this. Then ரெண்டு ஏஞ்சல் வந்து சொல்றாங்க, there's a vision. For 1290 days there will be persecution. Okay, இந்த 1290 days தான் 3.5 years plus 1 month. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அதை தாண்டவங்க many will be purified, rectified, consecrated. 1330 days, 35 days, extra 45 days endure பண்றவங்கள God will honor. கடைசியா முடிக்கும் போது Daniel is promised, boss Daniel, கவலைப்படாத, you will also be resurrected. You will also start reigning with the Lord. இப்படி தான் தானியேலோட முடியுது. நான் இன்னொன்று நதரமா நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். இந்த லாஸ்ட் டேஸை குறித்து ரொம்ப குழம்பி 1290 எப்படி, 1335 எப்படி, ஆயிரங்காலம் அரசாட்சி எப்படி, இதெல்லாம் ரொம்ப நீ ஆராய்ச்சி பண்ணி குழம்பிடாது. நம்மளுக்கு தெரிய வேண்டியது பேசிக்கான பிரின்சிபல்ஸ் என்னன்னா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். அப்படின்னா கத்தர் எப்போ வராரு, எப்போ 1200 days 1000 இன்னைக்கு அவுட்னா என் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. புரியுதா? நான் வாழ வேண்டிய வாழ்க்கைலாம் எப்படி, ராஜா எப்போ என் கதை முடிய போகுதுன்னு தெரில, எப்போ அவர் ரெண்டுமே ஒன்று அவர் வந்தாலும் முடிஞ்சது கதை, நான் செத்தாலும் கதை முடிஞ்சது, ஜட்ஜ்மெண்ட்டே அன்னைக்கே. ஸோ ஐ ஹாவ் டு லிவ் அ லைஃப் விச் இஸ் ப்ளீசிங் காட். இவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆண்டவர் வந்து திருப்பி உயிர் உள்ளவரே இந்த மதித்துவரே நியாயத்திற்கு வரப்போகிறார். செத்தவெல்லாம் திருப்பி உயிர் தர போகிறோம், நம்ம ராஜரீகம் பண்ண போகிறோம். ஒன்று எவனுக்கு போக போகிறோம், இல்லைனா நல்ல வேலை யாரும் சொல்ல. இந்த பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல கடைசி நாட்கள் அது நடக்கும், கடைசி நாட்டில் இது நடக்கும். அதாவதுங்க ஏஐ எல்லாம் வர முடியறதுக்கு முன்னாடியே என் காலத்திலே பதிலா, என் காலம்னா ரொம்ப நாள் முன்னாடி, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அங்கே வந்து அந்த பில்டிங் பக்கத்தில் நிற்கிறாருன்னு ஒரு மேகசினில் ஒரு ஃபோட்டோ போடுவானுங்க. அப்புறம் யூடியூப் வந்த புதுசுலேயே அந்த குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு குதிரையில் ஒருத்தன் இறங்கி போகிறான்னு ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு இமேஜ் எல்லாம் நம்புற மாதிரியே இருந்துச்சு. அப்பவே அவ்வளோ பண்ணானுங்கன்னா இப்போ ஏஐ வச்சு நீங்கெல்லாம் பண்ணுவானுங்க. புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, தூக்கின்னு போயிட்டாரு, நீ எல்லாம் பாவிங்க விட்டாங்கன்னு நம்மள திடீர்னு. புரியுதா? அதனால இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று யூடியூப்லயோ சரி எங்கேயாவது ஒருத்தர் கடைசி நாட்கள் இது நடக்கும், அந்த மிருகம் இப்படி வரும், அந்த இப்படியே எல்லாம் கூட்டமாக ஓடுறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஊர்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இங்க தானியேலுக்கே சரியா புரியல. இந்த டேபிள பார்த்தீங்கன்னா தானியேலுக்கே புரியல. எப்ப ஆண்டவர் சொல்றாரு மூடி சீக்கிரட்டா வச்சுக்கோ. புரியுதா? அப்படின்னும் போது இங்க அங்க ஓடினு இது நடக்குமா அது நடக்குமான்னு இல்லாம, எப்பா ஆண்டவர் வருவாரு நிச்சயமா, நம்ம போறோமா இல்லையா, இவ்வளவுதான் நம்மளுக்கான தெளிவு. இவ்வளவு இருந்தா போதும். அதனால இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பிரகாரம் அது வரைக்கும் அடங்கிரு. சரியா? ரொம்ப டென்ஷன் ஆகி இதுவா அதுவா, இந்த பாஸ்டர் மில்லனியல் ரூலா, போஸ்ட் மில்லனியலா, ப்ரீ மில்லனியலா, ஐயோ சாமி, நானே ஊர்பட்டு ரிசர்ச் பண்ணி வைக்கிறேன். என்ன குழப்பறதுக்குவே கேள்வி கேட்பானுங்க. நான் சில நேரத்தில் டேய், அதாவது 4 வசனம் ஒழுங்கா தெரிஞ்சிருக்காது. யூடியூப்ல யார் வீடியோவாவது பார்த்துட்டு அவர் இதை சொன்னாரு, இதுல வர இன்ஸ்டாகிராம்ல வர ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தவிர்த்து எனக்கு கண்ட ஒரு லிங்க் அனுப்பிச்சு எனக்கு வேற கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ்ன்னு வானுங்க. ரைட்? அதனால read the word of God,
Hold on to the Holy Spirit. He will explain things. Right? This is the basic of Daniel chapter 11 and 12. My first point for today is, right? Don't make permanent decisions based on temporary battles. புரியுதா? தற்காலிகமான போராட்டங்களை வைத்து நிரந்தரமான முடிவுகள் எடுத்துறாதீங்க. A lot of people immediately make conclusions and decisions based on temporary problems. சரியா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு டெம்பரரியான பிரச்சனையை வச்சு நிரந்தரமான முடிவு இப்படிதான் இல்லைன்னா சொல்லுவாங்களே, இது எங்க இது இப்படிதான் இருக்க போகுது. நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ஊர்பட்ட தீர்க்க பார்த்தா எனக்கு அப்பவே தெரியும் இது இப்படிதான். அது தெரியுதுல, விளையும் பயிர் முளையிலே தெரியுமா, எல்லாம் முளையில தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி சொல்றது, அவங்க சொல்றதை வச்சு நம்மளும் என்ன பண்றோம், ஐயோ இப்படிதான். யோசிச்சு பாருங்களேன், கோவிட் வரும்போது ஆளாளுக்கு எதை சொல்றானே தெரியாது, எல்லாம் சொன்னான் உலகம் அழிஞ்சிச்சு, திஸ் இஸ் த லாஸ்ட் டே, 2000 இயர்ஸ் நாங்க முடியுது, என்னென்னவோ சொல்லுங்கிறானுங்க. இப்போ 2025ன்றானுங்க. ரைட்டா? இன்னைக்கு my only request is, based on the temporary battles you go through, don't take permanent decisions, because your temporary battles should not cancel the permanent promise that God has given in your life. Hallelujah. கர்த்தர் கொடுத்த நிரந்தரமான வாக்குத்தத்தத்தை தற்காலிகமான பிரச்சனை கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா டேனியல் 11ல பார்க்கும்போது டேனியல் பார்க்குறாரு, கடைசியா என்ன ஆகுதுன்னா, எல்லாம் முடிஞ்சு, அலெக்சாண்டர் முடிஞ்சு, டொலமாஸ் முடிஞ்சு, எல்லாம் ஆன்டியோகஸ் 4 முடிஞ்சு 4 இவன் 4 வந்து பயங்கர ஆட்டம் போடுறான். he is persecuting all the Jews. in fact டேனியல் இதை பார்க்க டேனியலுக்கே ஹோப் போகுது. அப்போ டேனியல் சாப்டர் 11 verse 36 பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாசிங்க. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து, ஆன்டியோகஸ் 4 இஷ்டமானதெல்லாம் செய்வாரு, தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவார், எல்லாத்தையும் செய்வான். இத பார்க்கும்போது டேனியலுக்கு ஒரே கன்ஃபியூஷன். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைக்கூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அதாவது அவனுக்கு ஒரு டைம் வரும். in English it says he will come to his end and no one will be able to help him. ஆண்டவர் டேனியல் கிட்ட சொல்றார், டேனியல் இவன் ஆன்டியோகஸ் அவன் எபிபெனஸ் பண்றதை பார்த்தால நீ பயந்துராத, அவன் ரொம்ப ஆட்டம் போடுவான், எல்லாம் நடக்கும், ஆனா அதுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதனால இப்படிதான் நடக்கும், யூதர்கள் எல்லாம் காலின்ற கன்க்ளூஷனுக்கு நீ வந்துடவே வராத, அவருக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு you need to understand, because of what's happening in your life or because of what's happening in the world. புரியுதா? டெய்லி காலைல ஏஞ்சி ஒவ்வொரு நியூஸை வாசிக்கும் போது இப்படிதான் முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான் போலகுது, இப்படிதான் போலகுதுன்னா கர்த்தர் சொல்றாரு, எப்பா நடக்கிறது எல்லாம் ஒரு முடிவு உண்டு. இன்னைக்கு நடக்கிறத வச்சு இப்படிதான் எதிர்காலம் இருக்கும்னு நீ நினைக்கவே நினைக்காத. ஹோல்ட் ஆன் டு வாட் காட் ஹஸ் டோல்ட் யூ அக்கார்டிங் டு வாட் ஹீ ப்ராமிஸ்ட், தட் வில் ஒன்லி ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஏதாவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவு கட்டுவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு முடிவு கட்டுவார். அது ஆன்டியோகஸ் 4 இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு முடிவு கட்டுறார். ஏன்னா ஆன்டியோகஸ் 4 முன்னாடி நேபுகாட்நேசர் ரொம்ப ஆடினார். நேபுகாட்நேசருக்கு அப்புறம் ஜர்க்சஸ் எல்லாம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் தி கிரேட், எங்க அவரு? அந்த மாதிரி தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. செகண்ட் பாயிண்ட் ஃபார் டுடேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Just because someone looks successful now doesn't mean they will be successful in eternity. சரியா? உலகத்துல இப்போ ரொம்ப உயர்ந்து ஆட்டம் போடுறான், அவன் நித்தியத்திலையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு அர்த்தமே கிடையாது. அதனால அவங்கள பார்த்து நீ பொறாமப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, பாஸ்டர் அந்த சினிமா நடிகை எப்படி, அந்த சினிமா நடிகர் எப்படி, அந்த கிரிக்கெட் பிளேயர் அவங்கெல்லாம் இயேசுவை வணங்கல, ஆனா அவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நான் சொல்லிப்பா, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு தெரியாது எனக்கு முதல்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம், உலகத்துல இதுல அச்சீவ் பண்ணுவோம்லாம், இவெல்லாம் பயங்கர சக்சஸ்ஃபுல். ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி. இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பணக்காரன், டாப் 10 richest people in the worldன்றாங்க. ஐயா, இங்க டாப் 10ல இருக்குது முக்கியம் இல்ல, அங்க டாப் 10 விட்டுரு, டாப் 10,000ல இருந்தாலே பெரிய விஷயம். புரியுதா? ரைட்? அதனால இன்னைக்கு நாமும் சரி, நம்ம பிள்ளைங்களும் சரி, அது முக்கியம், அது முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம் இல்ல ராஜா. It's not about how successful you are here. It's about how successful you are going to be in eternity. அங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறதா ரொம்ப முக்கியம். அதனால we need to be focused on that.
ரைட்? ஏன்னா the greatest distraction is நித்தியத்துக்கான காரியங்கள் வந்து நம்மளை திசை திருப்பினே இருக்கிறாங்க. ஏன்னா நான் இங்க முன்னேறணும், அங்க வரணும், இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும். எல்லாரும் வேர் ஆர் யூ கோயிங் டு பி இன் த நெக்ஸ்ட் 5 years? அடுத்த 5 yearsல வாட் இஸ் யுவர் பிளான்? சரியா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் ஃபார் 10 years? என்ன பிளான் பண்ணிச்சிட்ட? how much are you saving? how much are you growing? how much are you buying gaining? அப்பா இதெல்லாம் விடு, அங்க இருப்போமா? ரைட்? ஏன்னா because when you read about Antiochus, சம ஆட்டம் போடுறாரு, எபிபனஸ் மாதிரி ஒரு ராஜாவில பயங்கர ஆட்டம் போடுறாரு. ஆனா வசனம் சொல்லுது 11:45, சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். அதாவது சமுத்திரத்துக்கு நடுவுல கூடாரத்தை போட்டு, எப்படி பாருங்க, அப்பவே சீக்கு நடுவுல ஒரு வீடு கட்டுறாரு, கூடாரத்தை போட்டு. ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவான். ஆனாலும் அவர் என்ன டான்ஸ் நடுக்கடவுல ஆடினாலும் ஒத்தாசை இல்லாமல் அவர் கதை முடியும். புரியுதா? அதனால இன்றைக்கு நம்ம எதிர்க்க டான்ஸ் ஆடுகிறவர்கள் டான்ஸ் ஆடட்டும். சரியா? நின்றுவர்கள் ரொம்ப உயர்த்துக்க சாதிச்சவங்க சாதிக்கட்டும். புரியுதா? மெயின் மேட்ரு அங்க யாரு டான்ஸ் ஆடுவா கடைசியா அப்படின்றதா முக்கியம். நம்ம டான்ஸ் அங்க இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Our focus, dear children of God, don't lose focus on eternity. It's not just about getting successful here. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதுவும் இன்ஸ்டாகிராமை பார்த்து 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 பார்த்து, ஐயோ அவன் அந்த வண்டியை வச்சுக்கிறான், அவன் இந்த வார்டு ஓட்டுறான், அவன் இதை பண்ணிட்டான், அவன் இதை சால்வ் பண்ணான். அல்ல வரை என்கிட்ட பேசுவாங்களாம், பாஸ்டர் சின்ன வயசுலயே அவன் இதை அச்சீவ் பண்ணிட்டான். ஐயா, நம்மளுக்குன்னு ஒரு ஓட்டம் கத்த வச்சிருக்காரு. ஓட்டத்தை ஓடி நேரம் அங்க போய் சேர்றோமா தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆட்களை நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கிறோம், ஒண்ணுமே இல்லாம காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு we still remember one of our chief ministers who was very very powerful, right? At one point of time they said that she had more than 350 companies, right? Today இப்ப நான் கேட்டா, how many of you guys even remember when she died? I remember, I cannot forget that day. ஏன்னா நான் மாட்டிக்கினேன் பெங்களூர்ல இருந்து வரும்போது. All powerful people, they could have become very successful and been very powerful, but today they are all forgotten. அதனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஆகக்கூடியதுன்னா, இங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பது முக்கியம் இல்லை, நான் அங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பேனா? Will my success transfer to eternity? That is very important. ஏன்னா டானியேலின் புத்தகம் முடியும் போது கத்த நேரம் அதுக்கு வந்துடுறாரு. எப்பா இங்க என்ன வேணா ஆட்டம் பண்ணலாம். அதாவது ஆன்டியாக்கஸ் எபிபன்னஸை விட வேற பெரிய அப்பாட்டக்கரை யாருமே இருந்ததில்ல, அவ்வளவு பெரிய ஆள். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட், எப்பா அவருக்கு மேல யாருமே இல்லை, அவரெல்லாம் தாத்தா இவரு, ரைட்? அந்த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், அவனுக்கு ஒரு முடிவு வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையா? இன்னைக்கு டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், our focus is not about being successful here. தயவு செய்து உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போதும் உங்க குடும்பத்தை வளர்க்கும் போதும் சொல்ல வேண்டிய விஷயம், அப்பா இட் இஸ் நாட் அபவுட் ஹியர், இட் இஸ் நாட் அபவுட் ஹியர். நம்ம பண்ணுவது எல்லாம் we are working, we are living our life and it's all about there. அங்க போவதற்கான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அந்த ஃபோக்கஸை உங்க பிள்ளைங்களுக்கு தயவு செய்து இப்பவே கொடுக்க ஆரம்பிங்க. நமக்கு அந்த ஃபோக்கஸ். Third one, your story doesn't end here, there is a resurrection coming. நம்ம கதை இங்கே முடிஞ்சு போகுது கிடையாது. புரியுதா? நம்ம கதை எப்படி இங்கே முடியுது கிடையாது, ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் கிளியரா ரெசரக்ஷனை பத்தி டானியேல் சொல்றாரு. டானியேல் சாப்டர் 12 verse 2 வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வீழ்த்தி எழுந்திருப்பார்கள். அதாவது ரெசரக்ஷனை பத்தி டானியேல் எழுதுறாரு. கடைசியா நிறைய பேர் கடைசி நாள்ல எந்திரிப்பாங்க. அதுல சிலர் இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனுக்கு, சிலர் வந்து எதுக்குவா நிந்தைக்கும் நிந்தை, அதாவது ஷேம் அண்ட் டிஸ்கிரேஸ். அதாவதுங்க எல்லாரும் எந்திரிப்போம், சொல்லுங்க எல்லாரும் எந்திரிப்போம். ஆனா எங்க போவோம் தான் மேட்டர். எந்திரிப்போம் கண்டிப்பா, எல்லாரும் ரிசரக்ட் ஆகும். ஆனா ரெண்டு டெஸ்டினி இருக்குது. ஒன்னு இட்டர்னல் லைஃப் ஹெவனு, இன்னொன்னு ஷேம் டிஸ்ஆனர் ஹெல். அதனால இன்னைக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் our life and our story doesn't end here. நீங்க நிறைய பேர் வந்து என்னடா அல்பாயுஸ்ல செத்துட்டான், என்னடா அதுல செத்துட்டான், இதுல செத்துட்டான், சிலர்லாம் நினைச்சுட்டாங்க, சிலர் நல்லா பணக்காரனா செத்துட்டாங்க,
எடுத்துன்னு போகும்போது வின்சென்ட் பார்க்கரில் விஐபி வேனில் கூட்டின்னு போனாங்க, மெர்சிடிஸ் வேனில் கூட்டின்னு போனாங்க. எந்த வேனில் வேணால் இங்கே கூட்டின்னு போனார் ராஜா. இங்கே 4 பேர் கையில் தூக்கின்னு போகலாம். மேட்ருன்னா இங்கே போய் சேர்றதும் ஒரே கீழ்பாக் செமிட்ரி தான். ஆனால் மேட்ருன்னா அங்கே எங்கே போய் சேருவோம் தான் மேட்ரு. புரியுதா? அதில் வேற அடிச்சுக்கின்னு இவங்களோட டூம் ஸ்டோனை எப்படி வைக்கலாம், இவங்க கல்றையை எப்படி கட்டலாம், அவங்க கல்றை எப்படி கட்டலாம். நீ எவ்வளோ செலவு பண்ணி இங்கே கல்றையை கட்டினாலும், புரியுதா, பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒரு பிரோஜனமும் கிடையாது. இங்கே பெரிய கல்றையை நீ கட்டினாலும் அங்கே பெரிய ரூம், அவருக்கு மட்டும் டீலக்ஸ் ரூம் கொடுத்துருக்கலாம், யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. ரைட்? ஆனால் இங்கே உலக பிரகாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போனாலும் ராஜா, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, we have resurrection, we have heaven, we have eternity. கர்த்தர் நமக்கான ஒரு நித்திய இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Word of God says many will rise either for everlasting life or for shame. Jesus confirms this. John chapter 5 verse 28-29. யோவான் 5வது அதிகாரம் வசனம் 28-29 வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால், ரொம்பலாம் ஆச்சரியப்படாதீங்க, வாசிங்க. ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எல்லாம் செத்து போன ஆல் டெட் பாடிஸ், கீழ்பாக் செமெட்ரியா இருக்கட்டும், கார்பரேஷன் செமெட்ரியா இருக்கும், எந்த செமெட்ரியா இருக்கட்டும், இல்ல உங்களை எரிச்சிட்டா கூட போற. இதனாலே நிறைய பேர் எரிக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 2 பேரும் எந்திரிப்போம். நன்மை செஞ்சவனும் எந்திரிப்பான், தீமை செஞ்சவனும் எந்திரிப்பான். என்ன ஒண்ணு, டெஸ்டினேஷன் வேற. ரைட்? லேண்டிங் ஏர்போர்ட் வேற. அதனால we need to be very careful. Just because you didn't become the number 1 richest person here, கவலைப்படாத, doesn't matter. Our story does not end here. புரியுதா? இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஏன் இங்கே என் கூட ஊழியம் செய்த பிள்ளைங்கள்லாம் கூட கொஞ்சம் சிலர் இறந்துருக்கிறாங்க. People have short lived, people life is ended. Doesn't matter, their story is unsuccessful. என்னன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்க முன்னாடியே போயிட்டாங்க. எந்திரிக்கும் போது எந்திரிப்பாங்க, கர்த்தர் அவர்களை கடன் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால your life here, that's not your story here. புரியுதா? அது இங்க கிடையாது. ஒரு ரிசரக்ஷன் ஒரு நாள் உண்டு, அங்க எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அங்க என்ன பண்றோம்னா மேட்டர். Fourth point, this is even more important. What you do now will matter forever. இப்போ இங்க என்ன செய்றீங்களோ நித்தியத்திற்கு அது செயல்படும். சரியா? ஐயா, இங்க என்ன செய்றோம்னு வச்சுதான் அங்க நம்மளுக்கு அங்க பாருங்களேன், அங்க வசனம் சொல்லுது. 3rd verse பாருங்களேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஞானவான்கள் ஆகாயத்தின் மண்டலம், அது உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க, அடுத்த வசனத்தை கவனிக்காது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அதாவது அநேகர் நீதிக்கு உட்படுத்து, அதாவது people who bring others to righteousness, or basically people who bring others to Christ. கிறிஸ்துவுக்குள்ள மற்றவர்களை நடத்துகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாசிங்க. நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதாவது இங்க சுவிசேஷத்தை சொல்லி people who talk about the gospel and people who bring others to Christ, அங்க என்ன பண்ணுவாங்க? மேல வந்து சைன் பண்ணுவாங்களாம். மீதி பேர்லாம் எப்படி சொல்ல விரும்பல. இப்போ என் கேள்வி என்னன்னா, what you do here matters. இன்னைக்கு what are you doing here? பகல் what are you doing here? கேளுங்க, what are you doing here? சிலர் கேட்கறதுக்கே, ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. சிலர் what are you doing here, சிலர் இங்க I am sleeping here என்ற பதில் மைண்ட்ல ஓடுனுக்குது. ஏன்னா நான் தம் கட்டி பேசும்போது கண்ணை அப்படியே மூடும் போது எந்த அளவுக்கு நேற்று நைட்டு அவங்க ஆக்டிவா பைபிள் பற்றி ஜோம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது, இல்லை எந்த அளவுக்கு ஹெவியா சாப்பிட்டு செகண்ட் சர்வீஸ்க்கு வந்துக்கிறாங்கன்னு தெரியல. Now this is very important today. What you do now matters forever. அதாவது இங்கே நம்ம வேலை என்ன? நான் கேட்குறேன், என்ன வேலை? இங்கே வெறும் வீடு கட்டுறதுக்கு, சொத்து சம்பாதிக்கிறதுக்கு, பெரிய பேர் வாங்குறதுக்கு, ஃபேன்சி கார் ஓட்டுறதுக்கா? நம்ம வேலை என்னன்னா, எனக்கு ரிவார்டு வேணும், அங்க நான் பிரகாசமா ஷைன் பண்ணனா, இங்க நான் ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கும், இங்க ஆத்துமாக்களை நான் நீதிக்குள்ள நடத்தணும். ஐ ஹேவ் டு பிரிங் பீப்புள் டு கிரைஸ்ட். தட் இஸ் மை ஜாப் ஹியர். புரியுதா? இன்னைக்கு பர்த்டே கொண்டாடிங்க, ஆனிவர்சரி கொண்டாடிங்க. ஐயா, இன்னைக்கு ஏன் கர்த்தர் புது வருஷத்தை நம்மளுக்கு கொடுத்துனே இருக்கார்? ஐ அம் அலைவ் so that I can bring people to Christ. புரியுதா? அதுதான் என் வேலையே. இங்க நான் கர்த்தருக்குள்ள மக்களை கொண்டு வந்தேன்னா அங்க பிரகாசிப்பேன். இல்லைன்னா அங்க போயிட்டு ஒய்ஃப் பிரகாசிப்பாங்க, ஹஸ்பண்ட் கொஞ்சம் டிம்மா இருப்பாரு. அங்க போய் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கோமா, ஒன்றும் முடியாது. பசங்க பிரகாசிப்பாங்க, பெட்ரோல். ஸோ
what I do now here matters most. புரியுதா? இன்னைக்கு இங்க எங்க நம்பர் 1 பணக்காரங்களா யாரா வேணா இருக்கலாம், அங்க போனா என்ன நடக்கும் தெரியாது. அங்க போவேனா நானு, அங்க பிரகாசிப்பேனா. It is very very important because we are all living a short life and our influence does not end here. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நைட் பிரேயர்ல வந்து எவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்றோம். அப்போ என்ன, ஆண்டவரே சூப்பரா, அப்போ நம்மளுக்கு அங்க சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்றேன், கர்த்தர் அற்புதத்தை செய்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சோ அதனால dear children of God, இன்னைக்கு every day while you get up, எந்திரிக்கும் போதெல்லாம் what am I doing here? வெறும் என் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், வெறும் நான் சம்பாதிக்கிறதுக்கும் அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா my primary job is to bring people to Christ. ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்தா அவன் கஷ்டக்கிட்ட வருவான். சிலரெல்லாம் பார்த்தா, எப்பா சாமி உன் லைஃபே ரொம்ப அருமையாகுது, இதுல நீ சொல்லி நான் ஜீசஸ் கிட்ட வந்து எப்படி? இங்க நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த சிலர் இந்த நான் பிலீவர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்றாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? நான் பிலீவர்ஸை கல்யாணம் பண்ணீங்கன்னு கர்த்தர் அவங்கள மாத்துவாருன்னு. எப்படி கர்த்தர் அவங்கள மாத்துவாருன்னு கல்யாணம்? அதுல ரொம்ப ஃபியூ, 100ல 1 மாறுது. ஏன் தெரியுமா? அவங்க மாறணும்னா பிலீவரா நீக்கிற பத்தியா உன்னை பார்த்து தான் அவங்க மாறணும். நீ கட்டிக்கின்னு உன்னை பார்த்து அவங்க என்ன யோசிப்பாங்க, சாமி இது சர்ச்சுக்கு போகும்போது மட்டும், அப்புறம் வந்தா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், இதை பார்த்து நான் எப்படி ஜீசஸ் கிட்ட வருது? இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், சண்டையானா மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போடுற சீனை பார்க்கணும். ஐம் கோயிங் டு சர்ச், ஐம் கோயிங் டு சர்ச், ஐம் கோயிங் டு சர்ச். அன்னைக்கு நான் எதுவும் வச்சுக்க முடியாது, அப்படியே பயங்கர பிஸியா சார். ஆனா மற்ற நாள் எப்படி? ஆர் யூ பிரிங்கிங் பீப்புள் டு கிரைஸ்ட்ங்க? நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நம்ம பிரதான வேலையே மற்றவர்களை இம்பாக்ட் பண்ணி மற்றவங்கள இயேசு கிட்ட கொண்டு வரணும். நான் சொல்றேன், அங்க போயிட்டு அப்புறம் புலம்பி பிரோஜனம் இல்லை. எனக்கு ஸ்டார் ஷைன் ஆக மாட்டேங்குது, எனக்கு பல்பு எரிய மாட்டேங்குதுன்னா, நீ இங்க செய்யறது தான் அங்க நமக்கு அறுவடையாக அமையும். அதனால டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இன்னைக்கு எல்லாரும் மூஞ்சும் அப்படியே ஒரு மாதிரி சீரியஸா இருக்குது. என்னடா இவரு அன்ரியல் மிரக்கல், அன்ரியலா தான் நடக்கும். But what I do here matters in eternity. அதனால dear children of God, today உன் ஃபோக்கஸை டெவில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி உன்னை கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பை மாத்திரார். ஏன்னா இன்னைக்கு உன் லைஃபே ஒரு சாட்சியாக மாற முடியுங்க. wherever you are. Our focus is not just only about getting married, having children, again getting them married and they having children. Our focus is not just reproduction. That happens is Vandalur Zoo as well. We are not for that. My focus is that God wants me to live a testimonial life. கர்த்தர் நான் எங்க இருக்கிறோன்னு நான் சாட்சியா இருக்க முடியும். என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் கிறிஸ்துக்குள்ள வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Last point I want to finish. Stop stressing over what's next. Trust that God has already wrote your final page. சரியா? அதாவது அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாது. புரியுதா? என் கடைசி பக்கத்தை கர்த்தர் எழுதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் கதையை கர்த்தர் எழுதி முடிச்சிருக்கிறார். அதனால அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும். சிலர் ஐயோ அடுத்தது நடக்காம போயிடுமா, செம பிரஷர். அதாவது என் பொண்ணு 10th படிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, 12th படிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டா ஒரு ப்ரெஷர் இருக்குது. 10th படிக்கும் போது அடுத்தது என்ன குரூப் எடுக்க போறா, அடுத்தது என்ன குரூப் எடுக்க போறோம். நாங்க 12th படிக்கும் போது எந்த காலேஜ் சேர போறா, என்ன கோர்ஸ் எடுக்க போறா, என்ன கோர்ஸ் எடுக்க போறா. இப்போ அதுவும் தாண்டி வந்தாச்சு. இப்போ ஃபைனல் இயர் 1-2 மாசத்துல முடிக்க போறா. அதுக்குள்ள வந்து அடுத்ததுனா இது பண்ண போறாளா, அது பண்ண போறாளா, வேலைக்கு போக போறாளா. டேய் விட்டுருக்கடா, நானே அவ்வளவு யோசிக்கல, நானே அவ்வளவு டென்ஷன் ஆகல. ஏன்டா என்ன கேட்டு அவங்கள கேட்டு, இதுதானா இல்ல வேற ஆப்ஷன்ஸ் நமக்கு, இதுதானா அதுதானா. I want to tell you, don't be stressed about what's going to happen next. புரியுதா? அடுத்ததுனா ஐயா என் கதையை அவர் எழுதிக்கிறாரு. அடுத்தது என்னன்னு எனக்கு தெரிய தேவையில்ல, அடுத்தது என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் கவலைப்பட மாட்டேன். அவரை பார்த்து பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துலங்க, he knows what's next. அடுத்தது என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்களும் அடுத்தது என்னன்னு டென்ஷன் ஆகாதீங்க, உங்க பிள்ளைங்களையும் அடுத்தது என்னன்னு டென்ஷன் ஆகாதீங்க. சரியா? என்னவோ எல்லாமே இதுக்குள்ள முடிஞ்சிடற மாதிரி, இந்த நாளைக்குள்ள முடிஞ்சிடற மாதிரி, 4 நாளைக்குள்ள முடிஞ்சிடற மாதிரி ஒரு டென்ஷன்ல. தானியேல் இதெல்லாம் பார்த்துட்டு என்னதான்டா நடக்க போகுதுன்னுங்கிறார் தானியேலுக்கு.
அப்ப தானியேல் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார். லாஸ்ட் வெர்ஸ் கர்த்தர் நச்சுன்னு முடிக்கிறார் Daniel chapter 12 verse 13. லாஸ்ட் வெர்ஸ்ல தானியேல் சொல்றாரு, go your way till the end, you will rest, then at the end of the days you will rise and receive your reward. வாசிங்க தமிழ்ல. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ முடிவு வரைக்கும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நீ ரெஸ்டடு. எப்படி? நீ ரெஸ்டடு. நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். அதாவது கடைசி நாள்ல நீ எந்திரிச்சு உன் ரிவார்டை வாங்கிப்ப. பக்கத்துல பார்த்து சொல்ல, ரெஸ்டடு. நீயும் ரெஸ்டட். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளால ஒன்னத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த தமிழ் ஆசிரியர் இப்ப பைபிள் எழுதினால நம்மளால ஒரு ஆணியும் நம்மளால ஒண்ணுமே முடியாது. ரைட்டா? நம்மளால கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கர்த்தர் சொல்றார், டோன்ட் பி வரிட் அபௌட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மெசேஜ் கொடுத்துனும் போதே உங்க வரியெல்லாம் நமக்கு கர்த்தர் இதை பேசுவாரா அதை பேசுவாரா, இவர் எழுப்புதலை குறிச்சும் கடைசி நாட்களும் பேசுகிறார். நான் நினைச்சது நாளைக்கு எனக்கு இந்த பிசினஸ் வருமா வேலை வருமா நான் உட்காந்துக்கிறேன். டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அபௌட் வாட்ஸ் நெக்ஸ்ட். ரைட்? தானியேலை பார்த்து சொல்றாரு, தானியேலுக்கே கர்த்தர் சொல்றாரு, ஐயா ரெஸ்டடு, உன் டைம் வரும், நீ திரும்பி எந்திரிப்ப, உன் ரிவார்டை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. Well, this morning I want to finish with the book of Daniel. Kings will rise, kings will fall. Battles will happen, battle will come. But then the end belongs to Lord. என் வாழ்க்கையின் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. என் பிரச்சனை என் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. என் வியாதி என் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. என் பிள்ளைகளின் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. The Lord is in control and he says, don't be stressed out about what's happening next. Just be focused on what is God called us for. இன்னைக்கு நம்ம இங்க எதை செய்றோமோ அது matters a lot. And our job is not just becoming the richest person in the world. Our job is becoming the righteous person and leading people to righteousness.